கடைசியாக பரிசளிப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நம்ம மதரசாவில் நடத்தப்பட்ட ஆண்டு இறுதித் தேர்வில் எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அந்த முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் நம்ம பரிசு அளிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பிலும் மதரசா எக்ஸாமில் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் 3வது 2வது முதலிடம், அதோடு சேர்த்து அந்த மதரசாவிற்கு அதிக நாட்கள் வருகை பதிவு செய்த அந்த மாணவர்கள் அட்டண்டன்ஸ் நிறைய கொடுத்தவர்களுக்கும் நாம் பரிசளிக்க இருக்கிறோம். இந்த பரிசளிப்புக்கான நிகழ்ச்சியை கிளை பொருளாளர் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக காலை மதரசாவுடைய ஆண்கள் மார்னிங் பாய்ஸ் சரி, மார்னிங் பாய்ஸ் 3வது பரிசு பெறுபவர் அகமது ரையான், அகமது ரையான். இந்த பரிசினை மாவட்ட தலைவர் சகோதரர் உசைன் ஜவாஹரி அவர்கள் வழங்குவார்கள். அகமது ரையான் உண்டா? 2வது பரிசு இர்ஃபான் அகமது. நிஷா டீச்சர். அடுத்ததாக நிஷா டீச்சர் கிளாஸுடைய பரிசு பெறுபவர்கள். அவங்கள டீச்சர் ஒருங்கிணைச்சிருங்க உடனே. முதல் பரிசு அப்துல்லா முகமது சாதிக், அப்துல்லா முகமது சாதிக். இந்த வகுப்பில் காலை மார்னிங் பாய்ஸில் அட்டெண்டன்ஸுக்கு ப்ரைஸ் கிடையாது. யாருமே 90% அட்டெண்டன்ஸு வராததுனால இந்த மார்னிங் பாய்ஸ் குரூப்பில் அட்டெண்டன்ஸுக்கு ப்ரைஸு கிடையாது. அடுத்ததாக நிஷா டீச்சர் கிளாஸ் 3வது பரிசு முகமது நிஹால், முகமது நிஹால். இதனுடைய ப்ரைஸை கிளை தலைவர் சகோதரர் முசம்மில் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது பரிசு சாபித் அகமது. மூன்றாவது பரிசு முதல் பரிசு ஆனிக். அந்த ஈவினிங் பாய்ஸ் அட்டெண்டன்ஸ் முதல் பரிசு அட்டெண்டன்ஸ் ப்ரைஸ் அயாஸ் முகமது. இந்த அயாஸ் முகமதுடைய பேரண்ட் இருக்கான்னா தயவு செஞ்சு அந்த ப்ரைஸை அந்த பேரண்ட்டு கையால் கொடுக்கணும்னு நிர்வாக சார்பாட்டு வேண்டுகோள் வைக்கிறோம். அயாஸ் முகமது தாயாரோ தந்தையாரோ 2 பேரும் இருந்தாலும் கண்டிப்பாக வரும் இன்ஷா அல்லாஹ். நடுவில் சரி, 2 பேர் கையில் கொடுத்து. குறிப்பாக இந்த பையனை சொல்லி ஆக வேண்டும். ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அனைத்து வேலை நாட்களும் மதரசாவுக்கு வருகை தந்த மாணவர். அடுத்ததாக சபிதாவர்ண டீச்சருடைய கிளாஸ் 3வது பரிசு முகமது ஃபைசான். இந்த பரிசை கிளை செயலாளர் சகோதரர் சபீக் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது முகமது ஆசிம் மாப்பிள்ளை இன்னெல்லாம் பண்ணி எடுத்து டையெல்லாம் அடித்து. முதல் பரிசு ஹிஷாம் ஃபைசி. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இந்த கிளாஸில் முகமது நிஹால். அதனுடைய பேரண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸை உங்கள் கையாலே உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கணும். இருக்காங்களா? பேரண்ட் யாராவது இருக்காங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சஃபானா டீச்சர் கிளாஸு
இல்லை இல்லை சரி அவங்களுக்கு நான் கொடுக்கலாம். ஆமாம். அடுத்ததாக சஃபானா டீச்சர் கிளாஸ் 3வது பரிசு ஷாசியா எஸ். இந்த பரிசினை கிளை துணைத் தலைவர் இக்பால் பாய் அவர்கள் வழங்குவார்கள். மாமா பேத்தி. 2வது பரிசு ஃபாத்திமா நைஃபா. முதல் பரிசு எஃப் ஃபஹீமா. அடுத்ததாக அட்டெண்டன்ஸ் சஜா பின் சாதிக். ரெகுலர் அட்டெண்டன்ஸ் ப்ரைஸ் வந்து சஜா பின் சாதிக் இருக்காங்களா? பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? இருந்திருக்காங்க. அப்படியா? சரி, அந்த பரிசனை வந்து இக்பால் மாமா கொடுத்துருங்க. அடுத்ததாக ஹப்சா பிவி டீச்சருடைய வகுப்பு. 3வது பரிசு துஃபா ஏ. இந்த பரிசினை துணை செயலாளர் ஒரு ஜாகிர் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது பரிசு அனஃபா. முதல் பரிசு ஆமினா எம். இந்த ஆமினா எம்மோடைய தாயார் வந்திருக்காங்களா? தாயார் தகுப்பினர் வச்சுருவோம். அடுத்தது ரெகுலர் அட்டெண்டன்ஸ். அந்த பரிசுமே இந்த குழந்தைக்கு தான், எம் ஆமினா. அது பேர் அடுத்தது ஆனிசா டீச்சர் கிளாஸு. மூன்றாவது பரிசு அர்ஃபான் அகமது ஏ. இந்த பரிசினை கிளை இமாம் முஷரஃப் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து வேண்டாம், அதுக்கு அடுத்து பார்ப்போம். இரண்டாவது பரிசு ஹன்ஃபா ஃபாத்திமா எம். வாங்க. முதல் பரிசு எம் அஹ்னாஃப். ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இர்ஃபான் எஸ் இர்ஃபான். பேரண்ட் இருந்தால் 2 பேரும் வாருங்க, மேடை கண்டிப்பாக வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். இர்ஃபானுடைய பேரண்ட் இருந்தால் 2 பேர் இருந்தால் 2 பேரும் வாருங்க இன்ஷா அல்லாஹ். வந்து உங்கள் கையால் இந்த ப்ரைஸை கொடுத்துருங்க பிள்ளைக்கு. சீக்கிரம் வாங்க. அடுத்து காமிலா தஸ்னீம் கிளாஸ். மூன்றாவது பரிசு ஆஷில் எஸ். இந்த பரிசனை மதரசா ஆசிரியர் சகோதரர் ஷேக்கே அவர்கள் வழங்குவார்கள். ரெண்டாவது பரிசு ஜே.கே. அஃப்ராஸ் அஹமத். முதல் பரிசு எம் யஹியா ஃபைசி. அடுத்த ரெகுலர் அட்டெண்டன்ஸ் ரஃபாஸ் எம் ரஃபாஸ். பெற்றோர் யாராவது வந்திருக்காங்களா? யார் ரஃபாஸுடைய தாயாரோ தந்தையார் வந்திருக்காங்களா? சீக்கிரம் வாங்க. அடுத்ததாக சித்தி பசீரா டீச்சர் கிளாஸ் மாணவர்களுக்கான பரிசு. 3வது பரிசு அஷாஸ் எஸ். இவர்களுக்கான பரிசை கிளை பொருளாளர் ஹமீத் அவர்கள் வழங்குவார்.
இரண்டாவது பரிசு ஷாஷில் எம். முதல் பரிசு சம்ரா எஸ். அட்டண்டன்ஸ்க்கான பரிசு அன்சாப் என். அன்சாப் என் அவருடைய பெற்றோர்கள் இருந்தால் நீங்கள் வந்துடுங்க. ஒன்று இல்லை, ஒன்று ரெண்டு மூணு 10 டீச்சர் உண்டு. ஒரு ஆளை விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க. சரி, அடுத்ததாக அசீனா சாலியா கிளாஸ். இது வந்து டீச்சர் வந்து ரெடியாகி வந்துடுங்க. முதலாவதாக மூன்றாவது பரிசு எம் முகமது ஃபாரிக். இந்த டீச்சரை சபீனா டீச்சர் வழங்குவாங்க. ரெண்டாவது பரிசு ரயான் அகமது. சபீதா டீச்சர் வாங்க சீக்கிரம். முதல் பரிசு சம்ஹா எஸ். வாங்க வாங்க. ரெண்டாவது பரிசு ரயான் அகமது. ரயான் அகமது. முதல் பரிசு சம்ஹா எஸ். ஹசீனா டீச்சர் வாங்க சீக்கிரம். அடுத்து ஹசீனா டீச்சர் கிளாஸ், ஹசீனா பிவி டீச்சர் கிளாஸ். இதில் அட்டண்டன்ஸ் வந்து ரெகுலர் அட்டண்டன்ஸ் சாலிஹா ஃபாத்திமா எஸ். சாலிஹா ஃபாத்திமா. ஹசீனா சாலிஹா கிளாஸில் வந்து சாலிஹா ஃபாத்திமா. பெற்றோர் யாராக இருக்காங்களா? ஓடியாங்க சீக்கிரம். 2 பேர் வராங்க, தாயும் தந்தையும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க போய். அடுத்த ஹசீனா பிவி டீச்சர் கிளாஸ். மூன்றாவது பரிசு அஃப்ரா ஃபாத்திமா பி. இந்த டீச்சரை வந்து காமிலா வழங்குவாங்க. காமிலா டீச்சர் வழங்குவாங்க. ஆமாம், ஹசீனா பிவி தான் சொன்னாங்க. ஹசீனா சாலியெல்லாம் முடிஞ்சு. இரண்டாவது பரிசு மசீஹா ஃபாத்திமா எம். நிஷா டீச்சர் வந்து இந்த ப்ரைஸை கொடுத்துருங்க. நிஷா டீச்சர். முதல் பரிசு ஷாஹினா எம். ஹப்சா பிவி டீச்சர் வந்து இந்த பரிசை கொடுத்துருங்க. அதில் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் வந்து மசீஹா ஃபாத்திமா. நீங்களே கொடுத்துருங்க. மசீஹா ஃபாத்திமாவுக்கு பெற்றோர் யார்? கொடுத்துருங்க. ஷேக்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கடைசி சபீனா பிவி டீச்சர் கிளாஸு. முதல் பரிசு, மூன்றாவது பரிசு சஹலா எம். சஹலா வாங்க. ஆனிஷா டீச்சர் வாங்க. சஹலா. ரெண்டாவது பரிசு மன்ஹா ராபியா. இந்த டீச்சர் வந்து சித்தி பஷீரா டீச்சர் வாங்க, சீர் வாங்க. முதல் பரிசு வந்து சமிகா எஸ். ஏது? ஆமாம் ஆமாம். சபானா டீச்சர் வாங்க. எஸ் சமிகா. அட்டெண்டன்ஸ் வந்து ஆஃபியா ஏ. ஆஃபியா ஏ. ஏ ஆஃபியா. அட்டெண்டன்ஸ் வந்து ஏ ஆஃபியா. அண்ணன் தங்கச்சி பேரண்ட்ஸ் என்ன வராங்களா? அமீர் கீழே வரும். இது உங்கள் 2 பேருக்குள்ளேருந்து. ஆமாம், சரி 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 சரி. அப்போ இங்கேருந்து வரும், இங்கேருந்து வருவோம். பாப்பா வந்தா போயாச்சு. பாப்பா போயிட்டா இல்லையா? சரி. அண்ணனுக்கு தங்கச்சி அட்டெண்டன்ஸ்.
ஃபுல் அட்டெண்டன்ஸ். சரி, அடுத்த டீச்சர் ஸ்டேஷன் டீச்சருக்கு உண்டான அப்ரிசியேஷன் அவார்ட். முதல்ல வந்து சபீனா பிவி வாங்க. சபீனா பிவிக்கு வந்து ஹசீனா சாலி ஆலிமா வாங்க, அந்த ப்ரைஸை கொடுத்துருங்க. ஓடியாங்க, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பென் எடுத்து பென் 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 பென். அடுத்து ஹசீனா பிவி வாங்க. ஹசீனா பிவி, சபானா டீச்சர் வந்து ப்ரைஸை கொடுத்துருங்க. ஓடியாங்க சீக்கிரம். உங்களுக்கு அனுப்பிச்சோம், பின்ன ஆம்பளை இல்லை. அடுத்து ஹசீனா சாலியா ஆலிமா வாங்க. சபிதா பானு வந்து ப்ரைஸை கொடுத்துருங்க. ஓடியாங்க. மதரசா சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான 2-3 அறிவிப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அதை கேட்டுட்டு எல்லோரும் போங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 நிமிஷம் தான் முடிஞ்ச போகுது. சித்தி பஷீரா, ஆனிஷா டீச்சர் வாங்க. அடுத்து காமிலா டீச்சர், சபீனா டீச்சர் வாங்க. ஆனிஷா டீச்சர், ஹப்சா பிவி வாங்க. அடுத்து ஹப்சா பிவி டீச்சர், நிஷா டீச்சர் வாங்க. அடுத்து சஃபானா டீச்சர். சரி சரி, சபீனா டீச்சர் வாங்க. சபீனா டீச்சர் வாங்க, வந்து கொடுங்க. அடுத்து சபிதா பானு டீச்சர் வாங்க. சித்தி பஷீரா வாங்க, ஓடியாங்க. அடுத்து நிஷா டீச்சர், சபானா டீச்சர் வாங்க. அடுத்தது ஆசிரியரில் முஷரஃப் அன்சாரி, கிளை இமாம் முஷரஃப் அன்சாரிக்கு மாவட்ட தலைவர் சார் ஜவாஹரி அவர்கள் வாங்குவார்கள். ஷேக் அலி வாங்க. ஹுசைன் ஹம்சா வழங்குவார்கள். மாவட்டம் அவங்களும் மாவட்டம் போட்டு. ஹசீனா சாலிஹா டீச்சர், ரெகுலர் அட்டெண்டன்ஸ் எஸ் முகமது ஐயான், அந்த மாணவனுக்கு அவர்கள் தாய் தந்தை மூலமாக அந்த பரிசு வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்த மதரசா சம்பந்தமாக 2-3 அறிவிப்புகள் சகோதரர் ஷேக் அலி அவர்கள் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா சம்பந்தப்பட்ட ஒரு சில அறிவிப்புகளோடு நம்மளுடைய இந்த நிறைவு நிகழ்ச்சி நிறைவடையும். ஏற்கனவே நம்ம அறிவிக்க வச்சுருந்த பல விஷயங்களை உங்களுக்கு பயான்லேயே சொல்லியிருப்பாங்க. எது பயனுள்ள கல்விங்கிற அந்த தலைப்பில் பேசப்பட்ட பல விஷயங்கள் தான் நாம் நிர்வாகம் சார்பாக அறிவிக்கணும்னு நம்ம வச்சுருந்தோம். அந்த பயான்லேயே முக்கால்வாசி விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். பயானுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில் நம்ம நிர்வாகம் சார்பாக வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை வந்து நீங்கள் மதரசாவிற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக கொடுக்கணும். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 60% ஸ்கூலுக்கு கொடுத்தா ஒரு 40% மதரசாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நிர்வாகத்துடைய ஒரு கோரிக்கையாக நம்ம அவங்க முன்னே வைக்கிறோம். அதனால் பெற்றோர்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கல்வி ஆண்டில் மதரசாவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. எதற்காக இந்த நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னா, ஸ்கூலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தான் நம்ம மதரசாலையும் செய்கிறோம். எப்படி ஸ்கூலில் வந்து பாடங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக, அதே போல் தான் மதரசாவிலும் நம்ம பாடங்களை எடுத்து வர்றோம். ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த பிள்ளைகளிடத்தில் மதரசாவில் இல்லை. அதற்கு காரணமாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா பெற்றோர்களுடைய அலட்சியம் தான். பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ அந்த முக்கியத்துவத்தை மதரசா பாடங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் பெற்றோர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் சரி பண்ணுங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக உங்கள்கிட்ட சொல்லுகிறோம். அதில் முக்கியமாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை,
மதரசாவுக்கு தேவையில்லாமல் லீவ் எடுக்கிறத வந்து இன்ஷா அல்லாஹ் குறைக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், அட்டண்டன்ஸுக்கு நம்ம பரிசு கொடுக்கறதுடைய நோக்கமே இந்த பிள்ளைகளை வந்து அட்டண்டன்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும், வருகை பதிவேடு விஷயத்தில் அவங்கள வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக தான் அதை செய்கிறோம். அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட சில மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா லீவு போடக்கூடிய விஷயத்தில் மிகவும் அசால்ட்டாக இருக்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் லீவு. இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைக்கு 100 டிகிரி காய்ச்சல் அடித்தா கூட சில பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஆனால் மதரசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தும்மல் அடித்தா போதும் மதரசாவுக்கு லீவ் விடுவாங்க. அந்தளவுக்கு தான் பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் இருக்குது. பிள்ளை ஒரு தும்மல் தும்மிட்டா மதரசா நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மாற்றணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அடுத்ததாக மதரசாவில் சொல்லக்கூடிய அந்த பாடங்களை வந்து கேட்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறீங்க. இந்த கடந்த காலத்தில் நம்ம பார்த்த இந்த வருஷம் நம்ம பார்த்த அடிப்படையில் நாம் உணர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம், தொழுகை நோட்டு நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அந்த தொழுகை நோட்டு எதற்காகன்னா உங்கள் பிள்ளைகள் தொழுகிறார்களா என்பதை நீங்கள் சரிபார்த்து நீங்கள் அதனுடைய அந்த கையெழுப்பை போடணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம அது வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தில் பிள்ளைகள் வந்து பல பிள்ளைகள் வந்து ரொம்ப பொழுதுபோக்காக இருக்கிறாங்க. பெற்றோர்களும் அதற்கு உதவியாக செய்கிறாங்க. பெற்றோர்கள் அதை கவனிக்கிறது கிடையாது. பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்க, மதரசாவில் வந்துட்டு தான் அவங்க அந்த தொழுகையை போடுறாங்க. சைன் கூட அவங்க போடுறாங்களா பெற்றோர் போடுறாங்களா நமக்கு தெரியலை. அவங்க அங்கே வந்திருந்து போட்டால் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறீங்க. அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து சரிப்படுத்தி வரக்கூடிய வருஷத்தில் நம்ம மதரசா சார்பாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை உங்கள் பிள்ளைகள் செய்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இதே போல் இன்னொரு விஷயம், நம்ம வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று வச்சுருக்கிறோம். நம்ம மதரசா சார்பாக ஒவ்வொரு வகுப்புகளும் தனியாக வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்குது. எப்படி உங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் பிள்ளை படிக்கக்கூடிய வகுப்புக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ்அப் குழுமம் இருக்கிறதோ அதே போல் மதரசா வாட்ஸ்அப் குழுமம் வச்சுருக்கோம். எதற்காக? மதரசா நிர்வாகம் சார்பாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருகுதுன்னா, பல பெற்றோர்கள் அந்த குழுமத்தை சரியாக கவனிக்கிறதே கிடையாது. அங்கே போடப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் பெற்றோர்கள் பார்ப்பதே இல்லை. அடுத்த நாள் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது, நான் குரூப்பில் போட்டிருக்கோமே உங்கள் அம்மா வாப்பா சொல்லலையான்னு கேட்டால் சொல்கிறாங்க எங்கள் அம்மா வாப்பா சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனை எல்லா வகுப்புலையும் இருக்கிறது. என்ன காரணம்னா, பெற்றோர்கள் அதை ஒரு விஷயமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீங்க. ஸ்கூலில் வரக்கூடிய ஒரு மெசேஜை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம், அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் இதற்கும் கொடுக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்களுக்காகத்தான் அந்த குடும்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அதில் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அடுத்ததாக மதரசா நம்ம கல்வி கட்டணம் நமக்கே தெரியும், குறைந்த ஒரு கல்வி கட்டணம் தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதற்கு கூட எதற்காக வச்சுருக்கிறோம்? அதை வைத்து நம்மளுடைய மதரசா நிர்வாகத்துடைய முழு செலவினத்தையும் சரி கட்ட முடியும்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம எதற்காக கட்டணங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருக்கிறோம்னா, குறைந்தபட்சம் அந்த கட்டணம் கொடுக்குற அந்த ஒரு சிந்தனைக்காகவாவது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த அடிப்படையில் தான். ஏன்னா பல பெற்றோர்கள் அப்படி தான் இருக்கிறோம். ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ பிள்ளைகளை சேர்த்தாங்கன்னு வைங்களேன், அவன் படிக்கிறானா வைக்கிறானா கண்டுக்க மாட்டாங்க. அதே பிள்ளைய வந்து ஒரு 50,000 80,000 கட்டி ஒரு ப்ரைவேட் ஒரு சிபிஎஸ்சியில் விட்டால் கொஞ்சம் கவனமாக பார்ப்பாங்க. நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம பிள்ளைக்கு, அதனால் பிள்ளை படிக்கிறானா இல்லையா என்ன படிக்கிறாங்கிறத பார்க்கணுன்னு நினைப்போம். பொதுவாக நம்மளுடைய மனநிலை அப்படி தான் இருக்கிறது. இப்போ அப்படி ஒரு மனநிலை வந்துடக்கூடாதாங்கிறதுக்காகத்தான் மதரசா கட்டணம் வச்சுருக்கிறோம். சரி, நம்ம மதரசா கட்டணம் 150 ரூபா கொடுக்குறோம், அதற்காகவாவது நம்ம பிள்ளை ஓதுறானா படிக்கிறானா என்ன ஓதுறான் அப்படி கவனிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறோம். ஆனால் இதில் பல பெற்றோர்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறீங்க. மதரசா கட்டணங்களை வந்து சரியாக கட்டுறதும் இல்லை. அப்படி கட்டக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளை வந்து கவனிக்கிறது இல்லை. இப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நாம் வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த குறைந்த கட்டணத்தை அந்த நேரத்துக்குள்ளே கட்டி உங்கள் பிள்ளைகளுடைய அந்த பாடத்தை நீங்கள் கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக மாறணும். அடுத்ததாக ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான், அந்த பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு தாண்டிட்டினாலே மார்க்க கல்வி தேவையில்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய பெற்றோர்களாக தான் பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறோம். அதை பற்றி கூடுதல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயானிலே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பெற்றோர்கள் முடிவெடுத்திருப்பீங்க, என் பிள்ளை 8ஆம் கிளாஸ் வந்தாச்சு, நீ அடுத்த வருஷம் மதரசா வேண்டாங்கிற முடிவில் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய மதரசா நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் போட்டிருக்கிறோம். அது உங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தில் கூட நம்ம பகிர்வோம். எதற்காகனா நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியுடைய முழு தொகுப்பும் இன்ஷா அல்லாஹ் நம்ம யூடியூப் பக்கத்தில் போடுவோம். அதற்கான அந்த லிங்கையும் நம்ம வாட்ஸ்அப் குழுமத்தில் போடுவோம். அதையும் நீங்கள் சரியாக பெற்றோர்கள் அதை பார்க்கணுங்கிற ஒரு கோரிக்கை சொல்கிறோம்.
வேற ஏதாவது விடுபடுறாங்க? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொன்ன இந்த கோரிக்கைகளை எல்லாம் பெற்றோர்கள் நீங்கள் ஏற்று அடுத்த வருஷம் உங்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தணுங்கிற கோரிக்கையோடு நம்ம நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இந்த கல்வி ஆண்டிற்கான மதரசா இன்றோடு நிறைவு நம்ம பெற்றாச்சு. இந்த ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 6 நோன்பெல்லாம் கழிந்த பிறகு எப்போது மதரசாங்கிறத நம்ம நிர்வாகம் சார்பாக அறிவிப்பு செய்வோம். அது வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் மதரசாவுக்கு விடுமுறை அளிக்கிறோம். அந்த விடுமுறை அளிச்சாச்சுன்னு சொல்லி மதரசாவோடு உள்ள தொடர்பு முடிஞ்சாச்சுன்னு விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வரக்கூடிய ரமலான் வர வருது. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம பிள்ளைகள் மார்க்கத்தோடு தொடர்பில் இருக்கிறாங்களாங்கிறத நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உறுதிப்படுத்துங்க. இது முடிவதற்கு உதவி புரிந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒலி அமைப்பு ஏற்பாடு செய்த சகோதரர்கள், மண்டபம் ஏற்பாடு செய்திருந்த அனைவர்களுக்கும் கிளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். நிகழ்ச்சி முடியும் போது ஓதக்கூடிய அந்த துவாவை ஓதியவாறு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.